இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அல் கபாயிர் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். பெரும் பாவங்களை பற்றி அதிலே தொகுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 70 விதமான பாவங்களையும் இந்த 850 கோடி இந்த 180 கோடி மக்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த பாவங்களில் மிக முக்கியமான எங்களுக்குள்ளால் ஊடுருவி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான முசீபத்துகளை, மிக முக்கியமான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹுடைய தண்டனையை இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக அவசரமாக இறக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவமாக இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 52வது பாவமாக விபச்சாரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில் அது அரபி நாடுகளும் விதிவிலக்கு கிடையாது, படித்தவர்களும் விதிவிலக்கு கிடையாது, யாருமே இதில் விதிவிலக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த பாவத்துக்கு அடிமையாகாமல் யாரும் இல்லை. நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் என்றால் ஒரு விடுதியில் ஒரு தனி அறையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தகாத முறையில் ஈடுபடுவதுதான் விபச்சாரம் என்று நாம் நினைக்கிறோம். இதுதான் விபச்சாரம். மார்க்க அறிஞர்கள் இதனை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று அஸ்ஸினல் ஹகீகியு, தகாத ஒரு ஆணும் தகாத ஒரு பெண்ணும் தனிமையில் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது. இது முதலாவது வகை. இதில் நாம் விதிவிலக்கு செய்யலாம், இதில் நாம் ஈடுபடவில்லை என்று அதிகமானவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே, சமகாலத்தில் 2வது வகை இருக்கிறது. அஸ்ஸினல் மஜாசியு என்று சொல்வார்கள். உடம்பு ரீதியாக தனிமையில் அறைக்கு செல்லாமல், கண்ணியமானவர்களே, அந்த விதிவிலக்கை விட்டும் அப்புறமாக சாதாரண சில செயற்பாடுகளின் மூலமாக, கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக, வாயின் மூலமாக, கையின் மூலமாக, உள்ளத்தின் மூலமாக, காலின் மூலமாக இந்த பாவத்தை லேசாக செய்யலாம். அப்படித்தான் இன்று நாம் எங்களுடைய வாலிபர்களும் அதிகமாக வாலிப பெண்களும் அதிகமாக வயோதிபர்களும் யாரில் இதை விதிவிலக்கு செய்ய முடியாத அளவுக்கு இந்த பாவம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளுடைய அறைகளிலும் இந்த பாவம் ஊடுருவி இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெளிவாக கேட்போம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கதப அலா பனி ஆதம ஹவ்வம் மினஸ் ஸினா. அல்லாஹு தஆலா ஆதமுடைய மனிதனுக்கு விபச்சாரத்துடைய ஒரு பகுதியை அல்லாஹ் எழுதி விடுகிறான். 2வது வகை சொன்னார்கள் அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸினல் ஐனைன். சொன்னார்கள் 2 கண்களும் விபச்சாரம் செய்கிறது. ஸினாஹுமா அன்-நதுர். அந்த 2 கண்களும் செய்யக்கூடிய விபச்சாரம் எது தெரியுமா? இலாமா ஹர்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விடயத்தை பார்ப்பது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அல் முவாசலாத் அல் ஹதீசியா, தற்கால இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக நாம் பாவிக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போன் மூலமாக இந்த பாவத்தை செலவழிக்காமல் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய அறைகளில் இருந்து கொண்டு இந்த பாவத்தை லேசாக செய்யலாம். கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த 2 கண்களுடைய விபச்சாரம் ஹராமானவற்றை பார்ப்பது. இன்றைக்கு எங்கட சோசியல் மீடியால, இந்த FB-ல, இந்த டிக்டாக்ல, இந்த யூடியூப்ல,
இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு என்ன தொடர்பு சாதனங்கள் சகோதரர்களே, தொடர்ந்தாலே காலை அந்தில மாலையில 6 மணியிலிருந்து இரவுல 12 மணி வரை, அல்லது 1 மணி, அல்லது இன்னும் சிலர் 3 மணி, அல்லது இன்னும் சிலர் காலையில 6 மணி வரைக்கும் சகோதரர்களே இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக லேசாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் எங்களோட வாலிபர்கள், குறிப்பாக எங்களுடைய பெண் குழந்தைகள் சகோதரர்களே இதுல அதிகமாக மாற்றுண்டிருக்கிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஐனானி அல் உதுனானி தஸ்னியான், 2 காதுகளும் விபச்சாரம் செய்கிறது. ஜிமாஹுமா அல் இஸ்திமா, அந்த காது செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹராமாக்கியவற்ற இச்சையை தூண்டக்கூடிய குரல்களை, இச்சையை தூண்டக்கூடிய பாடல்களை, இச்சையை தூண்டக்கூடிய படங்களை பார்க்கிறது கேட்கிறது. கண்ணியமானவர்களே, காது செய்யக்கூடிய விபச்சாரம். இன்றைக்கு உலகத்தில் சகோதரர்களை யாரையும் இதிலிருந்து விதிவிலக்கு செய்ய முடியாது. இந்த பாவத்துக்கு நாம் அனைவரும் மாற்றுண்டிருக்கிறோம். யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா இந்த பாவத்தை நான் செய்வதில்லை, இதனை நாம் தொடுவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு சகோதரர்களே எங்களுக்குள்ளால் இந்த பாவம் ஆட்கொண்டிருக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள் அல் யதானி தஸ்னியான், ஒரு மனிதனுடைய 2 கைகளும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா, அந்த 2 கைகளுடைய விபச்சாரம் எது தெரியுமா? அல் பத், டச் பண்ணுவது என்ற கருத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமகால சில அறிஞர்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள், ஒரு இணைய தளத்தில், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அந்நிய பெண் என்னோடு தொடர்பு கொள்கிறாள். அவளை பார்க்கவும் முடியாது, அவளோடு பேசவும் முடியாது. இப்படி இருக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டே அந்த மெசேஜுக்கு நான் மறுப்பு, அதாவது ரிப்ளை பண்ணுகிறேன் என்றால் சொல்கின்றார்கள், என்னுடைய கை செய்யக்கூடிய விபச்சாரம் அல் பத், டச் என்ற கருத்தை எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி பார்த்தால் வாலிபர்களுடைய நிலைமை, எங்களுடைய வாலிப பெண்களுடைய நிலைமை சகோதரர்களே, சமகாலத்தில் எங்களோட வீடுகளுக்குள்ளால எவ்வளவோ பயங்கரமான இப்படியான விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, அது விபச்சாரம் என்பதும் ஒரு வகை என்பதும் எங்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, மேலும் எழுதுகின்றார்கள், அல் ஃபம், வாய் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹு, அந்த வாயுடைய விபச்சாரம் எது தெரியுமா? அன்னுதுக், ஒரு மோசமான பாடலை படிக்கிறான், ஒரு மோசமான இச்சை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எங்களுடைய வாய் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், அர்ரிஜிலான், ஒரு மனிதனுடைய 2 கால்களும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா, அந்த கால்களுடைய விபச்சாரம் எது தெரியுமா? இலாமா ஹர்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விடயத்துக்கு நாம் செல்கிறோம், ஒரு மானக்கேடான செயற்பாடுக்கு செல்கிறோம். ஒரு பெண் தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வர சொல்லி சொல்கிறாள், அல்லது ஒரு ஹராமான ஒரு படத்தை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மானக்கேடான செயற்பாடுக்கு செல்கிறோம், ஒரு மியூசிக்கல் ஷோ கச்சேரிக்கு செல்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய கால்கள் விபச்சாரத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதை சொல்லி போட்டு கடைசியாக சொன்னார்கள், ஃபல் கல்பு, உள்ளம், யஷ்தஹி, ஒரு மனிதனுடைய உடம்புல இந்த எல்லா செயற்பாடுகளும் நடந்தா உள்ளம் அதனை ஆசை வைக்கும். உள்ளம் ஆசை வைத்தால் வல் ஃபர்ஜு யுஸத்திகு அவ் யுகذிப் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய அவம்,
ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக இதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய 23 லட்சம் முஸ்லிம்கள் நாம். ஒரு கணக்கெடுக்கின்படி சொல்கிறது, எங்களுடைய சனத்தொகையை விடவும் 2 கோடி வாழ்கிறோம், 2 கோடியை விடவும் 4 மடங்கு ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் இந்த நாட்டில் யூஸ் பண்ணப்படுது. தேவைக்காக வேண்டி அது வேறு விடயம். தேவையில்லாத இப்படியாப்பட்ட பாவங்களுக்காக வேண்டி அதிகமான பெற்றோர்கள் நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். அல்லது வாங்கி கொடுக்கப்பட்ட போன்களை சகோதரர்களே நாம் மௌனமாக இருந்து அங்கீகரித்திருக்கிறோம் என்றால் நாமும் பாவத்துக்கு உடந்தையாக இருக்கிறோம். இந்த 2 வகையும் சகோதரர்களே அதிகரிக்கும் பொழுது நாட்டில விடிவு காலத்தை எதிர்பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இரக்கத்தை எதிர்பார்க்கிறது. சகோதரர்களே, ஒரு முஹாலான காரியம், ஒரு நடக்க முடியாத காரியம், ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது. ஹிஸ்டரியில வரலாறுல எங்கேயுமே நடந்ததாக ஒரு வரலாறு சிறிய குறிப்பை யாருக்கும் காட்டவும் முடியாது. கண்ணியமானவர்களே, இது நடந்தால் என்ன நடக்கும்? முதலாவது நாம் யோசிப்போம்,